உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. இப்போ தான் குரு பயிற்சி முடிஞ்சிருக்கு. மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க, சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருக்காங்க. இது இந்த வருடம் மட்டும்தான் நடக்குமா, இல்லை வருடம் இந்த விஷயம் நடக்குமா? ஒவ்வொரு வருடமும் நடக்கும். இதுல புதுமை என்று எதுவும் இல்லை. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு கடகத்திற்கு வந்தது 12 வருடத்துக்கு ஒரு முறை. அதே மாதிரி அவர் சனியை பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் தான். மற்றபடி இந்த கிரகங்கள் இது எல்லாம் கலந்து வரும்போது புதாதித்ய யோகம் மிதுனத்தில் நடக்குது, குரு சுக்கிரன் சேர்க்கை கடகத்தில் நடக்குது, அங்கிருக்கும் குரு மீனத்தில் இருக்கும் சனியை பார்ப்பது எல்லாம் சேர்ந்து பெரிய மாற்றங்களையும் நிறைய நன்மைகளையும் அள்ளித்தர போகிறாங்க. எந்தெந்த ராசிக்காரர்களாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஓகே ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக பிருந்தா வழங்க நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, சிம்மம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையினால சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு? ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க. உண்மையிலே சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசி ஊருக்குள்ள நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஆமாம், உண்மையிலேயே இந்த மாதம்லாம் நீங்கள் பெரிய ஆள் தான். சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இவங்களுடைய செம்மாந்த பண்பு அவர்களை அதுவே பாதி ப்ராப்ளம் ஆயிடுது இவங்களுக்கு. சிம்ம ராசிக்காரங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. கல்யாண மண்டபம் கட்டணும், லாட்ஜி கட்டணும், பெரிய ஊருக்கு பெரிய பார்க் கட்டி விடணும், ஊருக்கு நல்லது செய்கிற பேர் வழின்னு எல்லாம் பண்ணி தான் மாட்டிக்கிறது. நமக்கு பற்றி கவலைப்பட இங்கே யாருமே இல்லை. சிம்மராசிக்காரர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளை பற்றி கவலைப்பட இங்கே யாருமே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரை பற்றியும் கவலைப்படுறோம். அதான் பிரச்சனை. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் அஷ்டம சனி ஆனார். நடக்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப்பெல்லாம் கால் வைக்கிற அடிலாம் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருந்தால் என்ன சாமி செய்கிறது? அதுதான் அவங்களோட பிரதான புலம்பலாகவே இருக்கும். என்ன செய்கிறது, ஒரே டென்ஷனாக இருக்குது. சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, தடைகள், சின்ன சின்ன தடைகள். நான் நடந்து போகணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு முன்னாடி சனி பகவான் பைக்கில் போய் வெயிட் பண்ணுறாரு சார், கமான் சிம்மராசி கமான் அப்படிங்கிறாரு போன்ற விஷயங்கள்லாம் அது இந்த மாதம் சரியாகும். குரு பகவான் 11ஆம் இடத்திலே இருந்து 11லிருந்து என்ன பண்ணுறார், உங்களோட 9ஆம் பார்வையாக சனியை பார்த்துறாரு. சனியை பார்த்து அஷ்டம சனிக்கு ஒரு விளக்கு கொடுத்துட்றாரு. 2 மாதம், 1 வருஷம் அவருக்கு அஷ்டம சனி இவங்களுக்கு வேலை செய்ய போகிறதில்ல. சிம்மராசிக்காரங்களுக்கு நன்மையை தரக்கூடிய சனியாக மாறப்போகிறது. இதே அஷ்டம சனி நன்மையை தரக்கூடிய சனியாக மாறும். நன்மைன்னா என்ன ஆகும்? 6, 7 கூடிய காதல் வரும். காதல் ஆசை யாரை விட்டதோ, சிம்மராசிக்காரங்களுக்கு காதல் வரப்போகிறது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நல்ல சம்பவங்கள்லாம் இப்போ அந்த காலாப்படத்து சீன் மாதிரி தான். அன்னைக்கு நாள் நீ என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கியா நீ, அந்த மாதிரிலாம் உங்களுக்கான பர்சனல் டைம்லாம் செலவு பண்ணுவீங்க. சில பேர் புக்கெல்லாம் எழுதுவீங்க, சில பேர் டைரிலாம் எழுதுவீங்க. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஓஹோ அப்படின்னா அந்த குந்தவை கான்செப்ட், பழைய டைரி, அவ்வளோ டீப்பாலாம் போக வேண்டாம், மாட்டிப்பீங்க. நான் சொல்கிறது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமான 12 என்பது என்னென்னா, இல்வாழ்க்கை, இன்பம், இல்லறம். அந்த இடத்துல ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இருக்காங்க. யார்? சுக்கிரனும் இருக்கார், குருவும் இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான உறக்கம், ஆரோக்கியம். சில பேர் ஜிம்முக்கு போயிட்டு கையில் ஸ்டாப் வச்சு கட்டிட்டு அப்படியே எத்தனை ஸ்டெப்பு நடந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஓஹோ இப்போ காலிலேருந்து பார்த்தீங்களா, நான் இப்போ தான் 7ஆயிரம் ஸ்டெப்பு நடந்திருக்கேன், அந்த மாதிரிலாம். போதும்டா முடியலடா அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு என்ன ஆகும்னா, 10ஆம் இடத்துல புதனும் ஆதித்யனும், உங்களுக்கு 11ஆம் இடத்துல புதனும் ஆதித்யனும் 11ஆம் இடத்துல இருக்காங்க. புதாதித்ய யோகம் 11 கூடியவன் ஆட்சி பெற்று அமர்வதால் தாய்மாமனோட சப்போர்ட் கிடைக்கும். வக்கீலாக இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான நேரம். 3 கூடியவர் 12இல் மறைந்த சுக்கிரனுடைய விஷயங்கள் நடக்கிறதுனால ரொம்ப சூப்பரான நேரம். இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். நல்லா இருக்குது, டைம் சூப்பராக இருக்குது. ஆனால் போட்டாரா பிரேக்கு, ரைட்டு. ஆனால் என்ன ஆனால் 9 கூடிய பாதகாதிபதி யார்? மிஸ்டர் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்படி ஆட்சி பெறக்கூடாது. அப்போ பக்கத்து மாநிலங்களில் பணிபுரிகிறவங்க, நான் கேரளாவில் இருக்கேன் சார், எங்கள் வீடு சென்னையில் இருக்குது, நான் ஆந்திராவில் இருக்கேன், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அந்த ஊரில் நீங்கள் எதுவும் தேவையில்லாத பிரச்சனைகள் செஞ்சுக்காதீங்க. ஊர் விட்டு ஊர் காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க. அந்த மாதிரி விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பிங்கிற மாதிரி தான். 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றா என்ன ஆகும், நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. வெளியூர்கள் போனவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். 9ஆம் இடத்துக்கு ஒரு ஆட்சி பெற பாதகாதிபதி இருக்கும்போது அப்பாவோட உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அதே நேரம் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அதிர்ஷ்டத்து கூட மட்டும் ப்ளே பண்ணாதீங்க. அதிர்ஷ்டம் வாங்குறதுனா இப்போ ஷேர் மார்க்கெட் பண்ண சொன்னீங்களே அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் நீங்கள் இந்த இது பண்ணுறது, கேம்பிளிங் பண்ணுறது, இந்த மாதிரியான பந்தயம் கட்டுறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா நிறைய லாஸ் ஆகிடுவீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அதாவது சிம்மராசிக்காரர்கள் அந்த சொந்த தொழில் மூலியமா அந்த பண வரவுகள் அப்படின்றது எப்படி இருக்கும்? சிம்மராசிக்காரர்கள் சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னா இந்த 2 மாதமும் வேண்டாம். சொல்லப்போனால் 1 வருஷத்துக்கு வேண்டாம். நீங்கள் இருக்கிற தொழிலை மெயின்டைன் பண்ணால் போதும். அஷ்டம சனி 1000 தான் குரு பார்த்தாலும் அஷ்டம சனி தான். அதனால் வந்து நீங்கள் புதிய முயற்சிகள் எல்லாம் 2027 ஜூனுக்கு அப்புறம் தான். இப்போல்லாம் வேண்டாம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு தாராளமாக 94 மார்க். பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே வாழ்க்கையிலே நமக்கு நிறைய நன்மைகளை தருவது தான் எல்லாரும் பார்க்குறோம். அதில் முக்கியமான விஷயமாக கருதப்படுவது என்னென்னா, செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த 40 நாட்களில் ஆட்சி பெற்ற செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா நிறைய அரசு அனுகூலங்களை வாங்கி தருகிறார். காலபுருஷ தத்துவத்திலே முதல் ராசி வேற. இந்த பக்கம் என்னடான்னா சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருந்து கொண்டு தான் சனிங்கிறதையே மறந்துட்டு, நிறைய பேர் சிங்கத்தை வீட்டில் வளர்த்துவாங்கல்ல, மலைப்பாம்பெல்லாம் வீட்டில் வளர்த்துவாங்க வெளிநாடுகளில். அப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி இந்த சனி தான் சனினே மறந்துட்டு குரு வீட்டில் உட்காந்துட்டு சுபக்கிரகமாக நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல யோகம். இந்த பக்கம் என்னடான்னா சூரியனும் புதனுமாக மிதுனத்தில் செவ்வாய் ஆட்சி சொன்னா, இப்போ புதன் ஆட்சி பெற்ற புதனோடு சேர்ந்த சூரியன், இதை புதாதித்ய யோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இந்த பக்கம் என்னடான்னா அடுத்தது கடகத்தில் குரு உச்சம். 2 ஆட்சி ஒரு உச்சம். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா கூட சுக்கிரனை சேர்த்து வச்சிருக்கார். காலபுருஷ தத்துவத்திலே 2 கூடியவர் அவர். அப்போது பொதுவாகவே சுக்கிர திசைன்னா நம்ம என்ன சொல்லலாம் இருந்தால், பொதுவாகவே சுக்கிர திசைன்னா என்ன சொல்லுவாங்க, பணம் கொட்ட போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுதும்பாங்க. அந்த மாதிரி இந்த சுக்கிரனுடைய பீரியடில் சுக்கிரன் வந்து இவரோட சேர்ந்து குருவோட சேர்ந்து இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவங்களுக்கெல்லாம், நான் ஒரு எஸ்ஐபி தான் சார் போடுறேன், பெருசாக ஒன்றும் பண்ணல, அது என்னமோ தெரியல திடீர்னு பெருசாகிடுச்சு, வளர்ந்துருச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் பெரிய மாற்றம் ஏற்படுவது, லம்சம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, நான் ரொம்ப 6 மாத பிளானில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணேன், என் நேரம் அது 2 மாதத்துலேயே ஓகே ஆயிடுச்சு போன்ற விஷயம், டபுள் டமாக்கா அதெல்லாம் ஏற்படும். சுக்கிரன் குரு காம்பினேஷன். கல்யாணம் ஆகாதவங்க வீட்டில் டும் கல்யாணம் அப்படிங்கிற கல்யாண விஷயங்கள்லாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சேம் ஒரே இடத்த மகரத்தை காலபுருஷ தத்துவத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாங்க. எப்பயுமே இப்படி இருந்தால் சுக்கிரன்னா புகழ், குருன்னா பணம். அப்போ குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தொழில் பண்ணுங்கிற எண்ணம் வரும். எத்தனை நாள் தான் சார் இப்படியே வேலை பார்த்துட்டே இருக்க போகிறேன், முன்ன மாதிரி உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். தனியாகவே நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிப்பீங்க. என் கம்பெனி, இது என் லோகோ, இது என்னுடைய ஒரு விஷயம் என்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு கெத்து தான். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. யூ ஆர் இன் எ வெரி குட் டைம். என்ன இப்போ இந்த எல்லா ராசிக்காரர்களுக்குமே, அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இத்தனை கிரக சேர்க்கையெல்லாம் சேர்ந்து மங்களங்களை தரப்போக்குறது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவாட்ரண்ட்டில் சனி, இந்த குவாட்ரண்ட்டில் சூரியன் புதன், இவங்க 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, எதாக இருந்தாலும் பிராண்ட் பண்ண போகிறாங்க. ஆக சூப்பராக இருக்க போகிறீங்க, கலக்குங்க. அதிர்ஷ்டம் கொடுக்கும் கிரக சேர்க்கையினால அனைத்து ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை சந்திக்கணும் அப்படின்னா எப்படி சந்திக்கிறது சுவாமிஜி? என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டிருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களை உலக புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமடத்துக்கு வாங்க, என்ன பாருங்கள். சில பேர் ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கலாம். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் நீங்கள் லாகின் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். எளிதில் கிடைக்கும் ஒரே ஆள் நான் தான். அதனால் கீழே போயிட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. விரைவில் சந்திக்கலாம்.